ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர்ற குழந்தைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கவலையே வேண்டாம். என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்ஸ் சீரீஸில் ஒரு ஸ்நாக்ஸாக பார்க்கலாம். ஹெல்த்தியாக கோதுமாவு கப் கேக் பண்ணுறதுக்கு 1 கப் துருண வெள்ளத்தில் 1/4 கப் தண்ணி ஊற்றி கரைஞ்சதுக்கு அப்புறமா ஆற வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. 1 கப் கோதுமாவோட 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. ஆறின வெள்ளப்பாகோட 1/2 கப் தயிர், 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் காஃபி டிகாஷன், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இதெல்லாம் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. காஃபி டிகாஷனுக்கு பதிலாக 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே சலிச்சு வச்சிருக்க மாவோட கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து கேக் பேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இங்க சின்ன சின்ன கிண்ணத்துல பட்டரும் மாவும் சேர்த்து டஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். மாவு இதுல சேர்த்ததுக்கு அப்புறமா விருப்பப்பட்டனா மேலாப்ல நட்ஸோ இல்ல சாக்கோ சிப்ஸோ சேர்த்துக்கலாம். 10 நிமிஷமா ஒரு கடாயை சுட வச்சிருக்கிறேன். இதை மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு நடுவுல ஸ்டாண்ட் வச்சு மேல தட்டு வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பேட்டர் சேர்த்துருங்க. 10 நிமிஷம் நல்லா கமகமன் சாக்லேட் கப் கேக் தயாராயிரும். இந்த கேக் பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெள்ளத்துல தண்ணி சேர்த்து ரெடி பண்ணனால ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. ஒயிட் சுகர் சேர்த்தீங்கன்னா 3ல இருந்து 4 நாளைக்கு மேல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எந்த அளவுல சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்பா ஒரு வழியா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு என்னை மாதிரி நினைக்கிறவங்க கமெண்ட்ல ஒரு ஹைஃபை கொடுங்க. நன்றி, வணக்கம்.